ஸோ நான் இன்றைக்கி ஓட்டூலேருந்து ஒரு மொபைல் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். என்ன மொபைல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இப்போ ரீசெண்டாக ஓட்டூ மொபைல்ஸ் வந்து செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஓட்டூ மொபைல்ஸில் எனக்கு பல பஞ்சாயத்துகள் இருந்தாலும், ஸோ இப்போ அந்த பஞ்சாயத்தெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம், ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் வந்து இன்றைக்கி தேதிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து மற்றும் ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓட்டூ மொபைல்ஸ்லேருந்து நம்ம வாங்கின ஃபோன் தான் பிக்சல் 6 ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லேயும் இவங்க தான் இந்த பிக்சல் 6 ப்ரோ வச்சிட்ருக்காங்க. இன்னொன்று வச்சுட்டு இருந்தாலும் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ்க்கு வேறு யாரும் தரமாட்டாங்க. ஸோ பிக்சல் 6 ப்ரோ நான் வாங்கின வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12GB RAM 128GB இன்டர்னல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எனக்கு ஒரு கேபிள் வேறு கொடுத்தாங்க. நான் வாங்கின ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து 38,500 போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 38,000 500 கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் யூடியூப்லாம் சொல்லலை, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 500 கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கஸ்டமர் கேட்கும்போது ப்ரைஸ் பார்கெயின் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபோனும் பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் குறை கிடையாது. ஸோ இவ்வளோ பேசிட்டோம். ஃபோனு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிக்சல் 6 ப்ரோ ஏன் வாங்கினேன்னா, ஸோ கூகுளிலிருந்து வந்த ஒரு ப்ரோ சீரிஸ், ஃபஸ்ட்டு ப்ரோ சீரிஸ் 1, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் பிக்சல் 3 யூஸ் பண்ணியிருக்கேன், 4 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 எல்லாம் நம்ம இந்தியாவிலே லான்ச் ஆகலை. ஸோ நான் யூஸும் பண்ணலை. டைரக்ட் ஜம்ப் டு 6 ப்ரோ. ஸோ பிக்சல் 6 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லான்ச் பண்ணும்போதே பார்த்தேன். பட் இந்தியாவில் லான்ச் ஆகலை. லான்ச் ஆனாலும் 80,000 இருப்பான், அது வேறு விஷயம். ஸோ இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 80,000 கொடுத்து ஒரு பிக்சல் கூகுள் கிட்டேருந்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு வந்து சாம்சங்கோ இல்லை ஐஃபோனோ போயிடுவேன். ஆனால் வந்து இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை, டென்ட் இல்லை, ஃபோன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தா நியூ ஃபோன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா நீட் கண்டிஷன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஓட்டூவில் பழைய அனுபவங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு நீட்டாக வந்து ஃபோனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நீட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு புது ஃபோன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஆன் பண்ணோடனே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்பா கூகுள் பிக்சல் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ப்ரோ சீரிஸ் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து S22 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டிஸ்பிளே அளவுக்கு இது இல்லை, பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு குவாட் HD பேனல் தான், ஒரு நல்ல POLED பேனல். அது AMOLED, இது POLED, அவ்வளோதான் இது. பட் ஆனால் வந்து குவாலிட்டி வைஸும் சரி, உங்களுக்கு அந்த கண்டென்ட் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையே கிடையாது. நான் டேரெக்ட் சன்லைட்டில் தான், அதாவது எங்கள் வீட்டோட பால்கனியில் தான் வந்து இந்த அன்பாக்சிங்கை பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம யூஸ் பண்ணுறது ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதை விட டேரெக்டாக சன்லைட்டில் படுற மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலாம் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6.7 இன்ச்சஸ். ஆன் பண்ணோடனே அப்டேட்டு Android 13. பிக்சலை பற்றி நம்ம சொல்ல வேணாம், அப்டேட்டுக்கலாம் தரமாகுது. வாங்கி நான் ஒரு 5 அப்டேட் பண்ணிட்டேன். இதில் அப்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன பஞ்சாயத்தாக இருந்துச்சுன்னா, அப்டேட் பண்ணும்போது செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது செம கடுப்பாகுது. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து அரை மணி நேரம்லாம் கூட ஆகுது. ஸோ என்கிட்ட இருக்க S22 அல்ட்ரா ரெண்டுமே பக்கத்தில் பாருங்கள், ஒரே இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இமேஜோட கிளாரிட்டியே 2 ஃபோன்லேயுமே டிஃபர் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக காட்டுது. S22 அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பஞ்சியாக காட்டுது. ஸோ அதை நான் செட்டிங்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இதுலேயும் அந்த பூஸ்டட் செட்டிங்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் Gorilla Glass விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேமரா பம்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட ஹைலைட்டே சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின்லாம் போடக்கூடாது. நான் வேறு டைப்பில் ஸ்கின் போடலான்னு இருக்கேன். ஸோ அதை போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஸ்கின் ரெடி பண்ணணும், டெம்பர் கிளாஸ் ரெடி பண்ணணும், இதுக்கு வந்து நிறைய ரெடி பண்ணணும், இனிமேல் தான் ரெடி பண்ணணும் போல். ஸோ ரெண்டுமே சைட் பை சைட் பாருங்கள். இப்போ S22 அல்ட்ரா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் 6 ப்ரோ. பிக்சல் 6 ப்ரோவை பற்றி நானும் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் செக் பண்ணேன். பட் தமிழில் எந்த வீடியோவும் இல்லை. ஸோ நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், நம்ம வீடியோ போடுறோம் இறக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, இது வந்து இனிஷியல் அன்பாக்சிங் என்னோடய ஃபீலிங் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு S22 அல்ட்ரா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபோனு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிக்சல் சொல்லலாம். இன்க்ளூடிங் ஜூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. கேமரா தான் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேனே, வேறு லெவலில் இருக்குது. பிக்சலுக்கு கேமரா பற்றி சொல்லவே வேணும். பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருக்குது.
S22 அல்ட்ரா அளவுக்கு டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இல்லைனாலும் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் தான் இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணாலும் பக்காவாக இருக்குது. ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்றதை என்னோட ஃபீலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற இல்லாமல் உடனே பார்க்க முடியும். இதில் இல்லாத பிக்சல்லையே ஒரு சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாத 11.1 mm கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக செக் பண்ணணும்.